பிஜிடி 2024-25 இந்த சீரீஸ்க்கான முதல் மேட்ச் பெர்த்தில் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. 297 ரன்கள் இமாலய ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது போக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே அண்ட் நைட் மேட்ச் அடிலைடில் நடக்க போகுது 6ஆம் தேதி டிசம்பரில் இருந்து. ஸோ அதை வச்சு பார்த்தா நடுவில் வந்து எக்கச்சக்கமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. கில்லு வந்து ரிட்டன் வந்து சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஃபுல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, நீ மேட்ச் ஆடலாம்ப்பா அப்படின்னு. அது ஊத்தாதுன்னு பார்த்தா நம்ம ரோஹித் சர்மாவுமே வந்து ரிட்டர்ன் ஸ்குவாடுக்குள்ளே மெர்ஜ் ஆகிட்டார். அவரோட செகண்ட் பேபி பாய் பேபி பிறந்து முடிஞ்சு அவர் எடுத்து ரிட்டன் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜாயின் ஆகி ஸோ பிரைம் மினிஸ்டர் 11 வர்சஸ் இந்தியன்ஸ் இவங்க 2 பேருக்கு இடையே தான் வந்து நேற்று மேட்ச் நடந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழையால் ஒட்டுமொத்த நாளுமே வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நடந்தது இந்த டே அண்ட் நைட் மேட்சை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பால் தான். ஒரு 50 ஓவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 46 ஓவர்களுக்கே வந்து பிரைம் மினிஸ்டர் 11 வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் சும்மாலாம் ஆல் அவுட் ஆகலை, ஒருத்தர் மட்டும் சரியான ஒரு சம்பவம் வந்துட்டு ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து சாம் கோன்சாட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்கமான வீடியோவில் இவர் பேரை வந்து எங்கேயோ கேட்டிருக்கிறோமே அப்படின்னு தான் தோணும். எஸ், அதே மாதிரி தான் சாம் கோன்சாட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நேதன் மெக்ஸ்வீனியா இல்லை சாம் கோன்சாட்ஸா 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 பேருமே உள்ளே போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேதன் மெக்ஸ்வீனி டெபியூ ஆகிட்டார். சாம் கோன்சாட்ஸோட டெபியூ வந்து இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் அவர் ஒரு தரமான ஒரு பிளேயருங்க. ஓப்பனிங் கூட ஆடுவாப்பில் மனுஷன், 1 டவுன்லேயே ஆடுவார். ஸோ அதனால் வந்து நல்ல விஷயமா ஒன்று பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேனோ ஜாக்கப்ஸுமே வந்து மிரட்டி இருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ஆஃப் செஞ்சுரியோட அடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு. இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து கொஞ்சம் ஃபயரி ஸ்பெல் நிறைய போட்டிருக்காரு கம்பேரிங் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டீப் வந்து ஒரு 58 ரன்கள் எக்ஸ்பெக்டிவாக போயிருக்காரு. அர்ஷித் ராணா 6 ஓவருக்கு 44 ரன்கள்னு வச்சாலும் 4 விக்கெட் தரமான விக்கெட்டு. ஸோ அவரோட அந்த ஃபயரி ஸ்பெல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கு. முக்கியமாக வந்து கடந்த ஒரு 1 ஓவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் கண்டினியூ எடுத்திருக்காப்புல. ஸோ அது வந்து பார்க்குறது நல்ல விஷயமா இருக்குது. பட் இதனால் சிராஜ் ஸ்பெல் வந்து இன்றைக்கி ஒரு யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்து என்னடா மாற்றி இந்தியன்ஸ் எல்லாமே ரிட்டையர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. போதுன்ற அளவுக்கு ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து தாராளமாக வந்து ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். இல்லை அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சொல்கிற மாதிரி சொல்லி விடுவாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ரிட்டையர் பண்ணிடுவாங்க. கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா 27 ரொம்ப ஸ்டெடியான முக்கியமான ஒரு விஷயம். ரோஹித் சர்மா உள்ளே வந்தானே ஓப்பனிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும்னா எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சர்மா வந்து அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்களே ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாரு. த மோஸ்ட் செல்ஃப்லெஸ் கேப்டன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேஎல் ராகுல், சுமன் கில் தரமான ஒரு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ்வாலுமே கூட சேர்ந்து நல்ல ஒரு ஓப்பனிங். கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வாலும் வந்து மறுபடியும் அவங்க ஓப்பனிங் நல்லா கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோஹித் சர்மா வந்து வெறும் 3 ரன்கள்ங்க. அதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் வழக்கம் போல் அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 257 ரன்கள் அடித்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டீசெண்டான ஒரு ஸ்டார்ட் டே நைட் மேட்ச்க்கு பார்ப்போம் அஃபிஷியல் மேட்ச்சில் எப்படி ஆட போகிறாங்கன்னு.